ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். மீனம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திரம் சார பயிற்சி பலன் காணலாம். மீனராசிக்கு 12வது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலும் ராகு நட்சத்திரத்திலும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 6வது வீட்டிலே கேது பகவான் தற்போது தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10/7/2026 அன்று ராகு பகவான் கும்பராசியில் அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் சிம்மராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்த 2 மாத காலம் நவாம்ச கட்டத்தில் மீனராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். மீனராசிக்கு தனம், வாக்கு, குடும்ப பாக்கியாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு செல்லும்போது உங்களுக்கு அனைத்து வழியிலும் லாபம் உண்டாகும். 3வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் கேது செல்லும்போது பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கிட்டுருவாங்க. 3வது வீட்டில் கேது செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், ப்ரமோஷன்,
எதிர்பார்க்கலாம். நாம்ச கட்டத்தில் மீனத்திற்கு 3வது வீட்டில் கேது செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் எல்லாம் பார்த்துக்கணும். ஏதாவது தொழில் வேலையில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை கையூட்டு பெற்றீர்கள் என்றால் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். 3வது வீட்டில் நாமச கட்டத்தில் கேது செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் சாதனை புரிவீர்கள். நன்றாக படிப்பீங்க. சிலர் கடன் வாங்கி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, 2 வீலரோ 4 வீலரோ, கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி விவசாய நிலங்களில் பயிர் பண்ணுறது, சொத்துக்களை சமன் செய்வது, இந்த மாதிரியான வேலைப்பாடுகளும் அடுத்த 2 மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துவார். மீனராசிக்கு 9வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் ராகு செல்கிறார். இப்போ ராகு செவ்வாய் நட்சத்திரத்திலே செல்லும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வேலை உத்தியோகம் சார்ந்து இளைஞர்கள் வெளியூர் வெளிநாடு சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. உயர்கல்வி போய் வெளிநாடு படிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த 2 மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9லே ராகு நாம்ச கட்டத்தில் வரும்போது வெளிநாடு சார்ந்து ஆதாயம் உண்டு. மூத்த வயது உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரலாம். பூரிய சொத்து சார்ந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அந்த கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள் இந்த 2 மாதத்தில் முடியும். பூரிய சொத்துக்களை பாகம் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையுடன் இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தை சர்வராயர் வைத்து அளந்து பூரிய சொத்துக்களை பாகம் பிரித்து கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் உங்களுக்கு 2 9ஆம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தில் ராகு செல்லும்போது நாம்ச கட்டத்தில் ராகு 9வது வீட்டில் செல்லும்போது பூரிய சொத்து பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். பூரிய சொத்து பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். நாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் ராகு செல்லும்போது பார்த்தீங்கன்னா தொலைவில் உள்ளூரை விட்டு வெளியூரில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக பணம் சம்பாதித்து நீங்கள் பேங்கில் அதிகமாக பணம் போடுவீங்க. இந்த 2 மாத காலம் குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவிடம் பிரச்சனை வரும். உங்கள் அப்பா உங்களை திட்டலாம், அடிக்கலாம், சாபம் விடலாம், இந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு சார்ந்து வெளியூர் சார்ந்து அங்கே போய் வேலை பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதம் உங்களுக்கு சிறப்பான சம்பாத்தியம், அதிகமான பணம் சம்பாதித்து நீங்கள் செல்வாக்காக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசிக்கு 12வது வீட்டிலே 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது உங்களுக்கு அனைத்து வழியிலும் அதாவது வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்து வருமானம் படிப்படியாக உயரும். மீனராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.